ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க லைஃப்ல மறக்க முடியாத விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது இல்லை அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதே வேஸ்ட்னு கூட சொல்லலாங்க. ஸோ அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராசஸ் ஆக 15ல இருந்து 20 டேஸ்க்குள்ள ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்னு இபி, ரெண்டாவது நம்ம வீடு கட்ட தேவையான தண்ணி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இபில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கீமுக்கு, அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கு அப்ளை பண்ண சேம் டாக்குமெண்ட்டை அப்படியே இபி ஆபீஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஸோ 1 வீக்குள்ள எங்களுக்கு 1 வீக்ல வந்துருச்சு. ஸோ 1 வீக்ல எங்களுக்கு இபி கனெக்ஷன்லாம் வந்துருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் தண்ணி. ஸோ இந்த தண்ணிக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வீடு கட்ட வச்சிருக்கிற இன்ஜினியரோ மேஸ்திரியோ, ஸோ யார் வச்சிருக்கீங்களோ அவங்கள வச்சு எந்த இடத்துல போர் போடணும்னு சொல்லி கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவு தான். ஏன்னா சில பேர் எந்த மூலையில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாஸ்துப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த வாஸ்துப்படி நீங்க எந்த மூலையில போடணுமோ கண்டிப்பா அந்த மூலையில நீங்க போடுங்க. ஸோ போடுறதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னா, ஒண்ணு, தண்ணி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பக்கத்துல நல்லா விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க வந்து ஒரு இடம் வாங்கும் போது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தண்ணி என்ன தண்ணி, ஸோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துதான் வந்து ஒரு இடம் வாங்குவாங்க. எங்களுக்கு வந்து இடம் வாங்கினா போதும், ஒரு முத வாங்கும் போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸோ அதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை. அதனால நீங்க எப்போ இடம் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல தண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி, ரெண்டாவது, நீங்க அந்த இடத்துல போர் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துல விசாரிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எத்தனை அடிக்கு பக்கத்துல எல்லாம் போர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து என்ன 40 அடி 50 அடி அப்படின்னாங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ணிட்டோம், லேபரை கூட்டு வந்து இந்த கையால போடுவாங்கல்ல, ஸோ அந்த போர் போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான கூலியும் கொடுத்து, கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணியே வரல. ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. ரொம்ப எங்களுக்கு மன கஷ்டமா போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா விசாரிக்கும் போது சொல்றாங்க, 100 அடிக்கு மேல போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னுங்க. அதனால நாங்க 150 அடி கிட்டக்க அந்த இடத்துல போர் போட்டோம். ஸோ இந்த 150 அடி போடுறதுக்கு முன்னாடியே இதுக்கு வந்து எங்களுக்கு 70ல இருந்து 80,000 வர செலவானுச்சு. எங்களுக்கும் போர் போட ஒரு 4ல இருந்து 5 நாள் வரையும் டைம் ஆயிடுச்சு. பட் ஆனா அது வரையும் தண்ணியே வரல. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருமே வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும் மாத்தி மாத்தி போய் அலைஞ்சிட்டே இருந்துட்டு இருந்தோம். என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இடையில வந்து ஒரு பாறை இருக்கு, ஸோ அதனாலதான் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் கால் பண்ணாங்க, வீடியோ கால். ஸோ என்னன்னு பார்த்தா, அப்படியே அந்த இதுல இருந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரி அவ்வளோ பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல எங்களுக்கு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு கண்ணெல்லாம் எனக்கு கலங்கி தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா அது நம்ம பக்கத்துல இல்லையன்ட்டு உடனே வர சொல்லி இங்கேருந்து போயிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கல. ஐயோ நம்ம இடத்துல நம்ம கட்ட போற வீட்டுல ஃபர்ஸ்ட் தண்ணிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது. ஸோ அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோல பிக்சர்ல பார்த்தாவே தெரியும் பையன் வந்து ஸோ எவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா விளையாடுவோம். நான் தான் அந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன்ட்டான். ஒரு 8 மணி வரையும், நைட்டு 8 மணி வரையும் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருக்கான் தண்ணியில. நாங்களும் அந்த தண்ணி பாட்டிலாம் பிடிச்சி வீட்டிலலாம் வச்சிருந்தோம். வந்து ஃபர்ஸ்ட் சாமிக்கெல்லாம் வந்து வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும். இது வந்து சால்ட் தனியா மஞ்சள் தனியா அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்க ஊர்ல நீங்க ஒரு வேளை போர் போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க வீடு கட்டும் போது அது உப்பு தண்ணியா இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல நம்ம உதிர்ந்து கட்டிடலாம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா உள்ளத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ஆகா நம்மளும் ஒரு வீடு கட்டணும், ஸோ நம்மளும் இதை மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆசை எல்லாமே நிறைவேறும். ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட உழைப்பு. ஸோ உங்க உழைப்பை கண்டிப்பா போடுங்க. கண்டிப்பா என்னைக்குமே சக்சஸ் தான். ஏன்னா நான் என் லைஃப்ல பண்ண ரெண்டு விஷயம். ஒண்ணுதான், ஒண்ணு உழைப்பு, ரெண்டாவது என்னோட படிப்பு. ஸோ அந்த படிப்பை வந்து என்னைக்குமே நான் விட மாட்டேன். நம்ம வந்து அப்பப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ போடுறது கூட என்னோட ஒரு லேர்னிங் தான். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாசிட்டிவா அதான் கொண்டு போகணும். ஸோ அதனால நீங்க வந்து எது செய்யறோமோ, ஐயோ நம்ம அடுத்தவங்க வந்து நம்மள ஏதாவது நினைப்பாங்களோ, இவங்க நம்ம இந்த வேலை பார்த்தா இவங்க நம்மள ஏதாவது நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க.
என்னைக்குமே நீங்க செய்யற விஷயம் அப்படிங்கிறது உங்களோட உழைப்பு, நம்மளோட கோலை நோக்கி தான் போகணும். ஸோ அதனால ஓடுங்க, முடிஞ்ச அளவு ஓடுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி வீடியோ நமக்கு அப்லோட் பண்ணுவோம் இந்த வீட்டை பத்தி. ஸோ கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி போய் ஆர்டர் காப்பி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்ட தேவையான அந்த லேஅவுட் பிரிண்ட் அவுட். ஸோ எந்த மாதிரி நீங்க வீடு கட்ட போறீங்க, எப்படி எந்த ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறீங்க, எந்த ஷேப்ல கட்ட போறீங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம அதுக்கு அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.